ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம். நானே கட்டிக்கிட்டனே. நேற்று இந்த மலேசியாவில் செய்கிற கிளேப்போ சிக்கனோட ஆசை வந்து போயிடுச்சு. நம்மளுக்கு எப்போ தான் ஒரு வீடியோ பார்க்குறோமோ அப்புறம் பார்த்தா அடுத்தடுத்து அந்த வீடியோவாகவே வரும். சரி இதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா மணி 1 ஆயிடுச்சு. 1 மணிக்கு போய் ஐஸ் பண்ணது கோழி எடுத்து வெளியே வச்சு பார்த்தா அது ஓவர் நைட் வேகணுன்ட்டாங்க. 2 மணிக்கு உட்காந்து எல்லா ஜாமாவும் வெட்டி அந்த கோழி ஓவர் நைட்டில் மூடி வச்சுட்டு எப்படா வீடியோன்னு காத்துக்கிட்டு இருந்த நாள். காலையில் எழுந்தோடனே விறுவிறுன்னு போய் இந்த குப்பையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு எங்கே அதுன்னு ஐஸ் பண்ணி திறந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த சமையலில் ஒரே ஒரு கீ என்னன்னா, இந்த இறைச்சி எல்லாம் அதில் போட்டு வச்சுட்டு அது மேலே அந்த கிச்சாப்பை அதை அப்படியே தூக்கி போடக்கூடாது, தூக்கி வச்சிடணும். அதுதாங்க அதோட கீயே. அதோட அப்படியே வச்சிடக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இதை வந்து மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வைக்கணும். எப்படி வந்து அந்த அடியில் வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக சோறு கிடைக்கும். எப்படி நம்ம அம்மா வந்து கடைசி சோறுக்காக வெயிட் பண்ணும்போது மேலே சோறுலாம் நம்ம முடிக்கணுமோ அதே மாதிரி அந்த மேலே இருக்கிறதெல்லாம் முடிச்சா தான் அந்த அரி சோறு நம்மளுக்கு கிடைக்கும். அது சாப்பிட்டா